ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒடியா ஸ்டைலில் சிக்கன் குழம்பு பார்க்கலாம். சரிங்களா? எங்கள் சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒடியா ஸ்டைல் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் நிறையலாம் சிக்கன் வாங்கலை கைஸ், கொஞ்சம் தான் 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா நாங்கள் 3 பேருங்களா, அதனால் நிறையா சாப்பிட மாட்டோம். அதனால் கொஞ்சம் தான் 50 ரூபாய்க்கு. இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் அரைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள் கைஸ். இஞ்சி, பெரிய வெங்காயம் 2, அப்புறம் காஞ்ச மிளகா 4, அப்புறம் சின்ன சைஸ் தக்காளி 1, அப்புறம் வந்து பூண்டு, அப்புறம் வந்து ஜீரகம். இவ்வளோ தான் கைஸ். இதை வந்து நான் அரைக்க போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். தேவையான அளவு எங்களுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் தான் சிக்கன், அதனால் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தோம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் கைஸ் கடுகு, ஜீரகம், அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுக்கிட்டாங்க காய்ஸ். இதை வந்து நல்லா வதங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா கிண்டிக்கிறேன் வெங்காயத்தை. இந்த சொல்லப்பா மசாலா நல்லா அரைச்சாச்சுங்க காய்ஸ். இங்கே பாருங்க, மசாலா சேர்த்துக்கிறோம் காய்ஸ். மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க காய்ஸ். கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்கன்ட்டு வந்து நல்லா எண்ணெய் சுண்டி மேலே எண்ணெய் வந்து தெரியணும். அது முடிக்க நல்லா ஸ்பீடாக வச்சுக்கோங்க. நல்லா மசாலா வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொடி போட்டிருக்கோம் காய்ஸ். அப்புறம் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிருக்கோம். மஞ்சள் பொடி கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருக்கோம். நல்ல கொசரி வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுருக்கோம். இப்போ பாருங்க, இப்படி தண்ணியெல்லாம் காஞ்சிருச்சுங்க கைஸ். வந்து சிக்கன் போட்டுருக்கோம் கைஸ். இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி விடுவா. அப்படி சொல்லி என்ன சொன்னப்ப அப்படி சிக்கனுக்கு தண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கைஸ். நல்லா சிக்கனெல்லாம் நல்லா மசாலா வரணும். நாங்கள் பழக்கம் எப்படி கிண்டி விட்றோன்னு அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாத்துலையும் பிடிச்சிருக்கும் கைஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கிறோம் கைஸ். கொஞ்சம் கைஸ் இப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் இந்த வெந்திருக்குங்களே, அதனால கொஞ்சம் வெந்திருக்கையில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து உருளைக்கிழங்கு போட்டோம்னா குழஞ்சி போயிடும். அதனால கொஞ்சம் லேட்டாக போடணும். சரிங்களா? அப்படின்னா தான் உருளைக்கிழங்கும் அந்த சிக்கன் ஒரே பதத்துக்கு வரும். இல்லைனா சிக்கன் கூட நம்ம உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சோம்னா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக குழஞ்சி இதாகிடும். அதனால் வந்து இப்போ லேட்டாக சேர்க்குறோம். அப்புறம் வந்து மூடி வச்சுருவோம். அவ்வளோதான் கைஸ். கைஸ் நல்லா கோச்சு வந்துருச்சு. நல்லா ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். எங்கள் வீட்டில் இப்படி தான் கைஸ் நாங்கள் சிக்கன் குழம்பு செய்வோம். உங்கள் வீட்டில் எப்படி செய்யுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.